Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் ரெசிபி. மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: பால், சீனி, கண்டென்ஸ்டு மில்க், மேங்கோ, கார்ன்ஃப்ளவர் பவுடர். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதை பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சிக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்ச உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா பாலில் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். பால் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் அடித்த பாலோட கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. மேங்கோஸ் அடித்ததுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க பால் ஏடு இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றினதுக்கப்புறம் 2 hours இதை வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண வச்சுருங்க. டூ hours ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ திரும்பவும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அடித்ததுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி திரும்ப ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம க்ரீம் எதுவும் ஆட் பண்ணாதனால இந்த ப்ராசஸை நம்ம செய்கிறோம். 8 hours ஃப்ரீஸ் பண்ணணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே மூடியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் ஐஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலேயே ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு வச்சிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ 8 hours ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், க்ரீமோ இல்லை ஐஸ்கிரீம் மிஷினோ இல்லாமல் ஐஸ்கிரீம் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். எம்மியான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.